கார்ல இருக்கிற ஏர் பேக் வெடிச்சு உயிர் போகுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ எல்லார் மனசுலயுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்ல இருக்கிற ஏர் பேக் வெடிச்சு 7 வயசு பையன் இறந்து இருக்கிறான். கார்ல போகும்போது சீட் பெல்ட் போடணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இங்க ஒரு ஃபேமிலி கார்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த 7 வயசு பையனை அவங்க அப்பா மடியில உட்கார வச்சு காரை டிரைவ் பண்ணிருக்காரு. அப்போ முன்னாடி போன கார்ல மோதி ஃப்ரண்ட்ல இருந்த ஏர் பேக் வெடிச்சு அந்த பையனுக்கு காயமாகுது. உடனடியா அந்த பையனை ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க இருந்த டாக்டர்ஸ் அந்த பையனை செக் பண்ணிட்டு அந்த பையன் ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லிருக்காங்க. குழந்தைகளை கார்ல இருக்கிற ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உட்கார வைக்க கூடாது. ஏன்னா மோட்டார் வாகன சட்டத்தின்படி 14 வயசு வரை குழந்தைகளை பின்னாடியில இருக்கிற சீட்ல தான் உட்கார வைக்கணும். அவங்களுக்கான சீட் பெல்ட் போடணும்னு சட்டம் கூறுது. ஏர் பேக்குக்கும் சீட் பெல்ட்டுக்கும் சென்சார் ஜாயின் ஆயிருக்கும். நீங்க சீட் பெல்ட் கரெக்டா போட்டிருந்தாதான் ஏர் பேக் சரியா வேலை செய்யும். ஏர் பேக்குக்கு முன்னாடி நமக்கு முதற்கட்ட பாதுகாப்புனா அது சீட் பெல்ட் தான். இப்போ கார் திடீர்னு வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ திரும்பினாலோ இல்ல மெதுவா எங்கேயாவது போய் மோதினாலோ ஏர் பேக் வேலை செய்யாது. சரி, இது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா தீவிரமான ஆக்சிடென்ட், அதாவது ரொம்ப ஃபாஸ்டா போய் எங்கேயாவது மோதினா மட்டும்தான் ஏர் பேக் ஃபாஸ்டா வெளியே வரும். அந்த மாதிரி டைம்ல சீட் பெல்ட் தான் நமக்கு முதற்கட்ட பாதுகாப்பா இருக்கும். இப்போ நம்ம டிராவல் பண்ற கார் எங்கேயாவது போய் மோதுனா மோதக்கூடிய வேகத்துல நம்ம பாடி முன்னுக்கு தள்ளும். அப்படி தள்ளும் போது சீட் பெல்ட் தான் நம்ம பாடியை முன்னாடி தள்ளாம தடுக்கும். சப்போஸ் நீங்க சீட் பெல்ட் போடாம டிராவல் பண்ணீங்கன்னா ஏர் பேக்கால எந்த யூஸ்மே இல்ல. இப்போ இந்த 7 வயசு பையன் இறந்ததுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அந்த பையன் அவங்க அப்பா மடியில உட்கார வச்சிருந்த ஒரே காரணத்தால அந்த பையனுக்கும் ஏர் பேக்குக்கும் சரியான டிஸ்டன்ஸ் இல்லாம இருந்ததால இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. குழந்தைகளை மடியில உட்கார வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி உட்கார வைக்க கூடாது. குழந்தைகளை கார்ல டிராவல் பண்ணும்போது சேஃபா பாத்துக்கோங்க. சோ சீட் பெல்ட் கரெக்டா பயன்படுத்துறது நம்மளோட கடமையும் கூட. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம ஒபே ரூல்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.